1971 தினமணி கதிரில் நடிகவேள் எம்.ஆர். ராதாவை பேட்டி கண்டு அமரர் விந்தனால் தொடராக எழுதப்பட்ட இந்நூல் தற்போது ஒலி வடிவில் உங்களுக்காக. அத்தியாயம் 21. போர்வால். யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை நாடக கம்பெனியோட நான் ஒரு சமயம் திருப்பதிக்கு போயிருந்தேன். அது எப்போது? திருப்பதி வெங்கடேச பெருமானுக்கு வெடி வைப்பதாக நினைத்து கொண்டு இருந்த வீட்டுக்கே வெடி வைத்து கொண்டீர்களே, அப்போதா? இல்லை, அதுக்கு முந்தின்னு நினைக்கிறேன். சுவாமி தரிசனத்துக்காக எல்லாருமா சேர்ந்து மலைக்கு போயிருந்தோம். அங்கே வச்சிருந்த சந்தன கலவையின் வாசனை என் மூக்க தொலைச்சுது. இவ்வளோ வாசனை வீச இதில் என்னெல்லாம் சேர்த்துருப்பாங்களோன்னு நினச்சேன். அவங்களா கொடுத்தா தொட்டு சேவிச்சுக்கிற அளவுக்கு தான் கொடுக்க போகிறாங்க, அதுக்கு மேலேயே கொடுக்க போகிறாங்கன்னு தோணுச்சு. அந்த சமயம் எனக்கு என்னவோ அதிலேயே குளிச்சு எழுந்தா தேவையில்லைன்னு பட்டுது. அக்கம் பக்கம் பார்த்து யாருக்கும் தெரியாமல் அதில் பாதியை வழிச்செடுத்து மடியில் வச்சு கட்டிக்கிட்டேன். என் போதாத காலம். உடனே அதை கவனிச்சுட்ட அர்ச்சகரில் ஒருத்தர், இங்கே வச்ச சந்தனத்தில் பாதி எவனோ திருடி எடுத்து வச்சுக்கிட்டான், இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு முந்தி அவனை பிடிக்கணும், எல்லா கதவையும் சாத்துங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். இது என்ன வம்புன்னு நான் மெல்ல நழுவினேன். அதுக்குள்ளே எல்லா கதவையும் ஒன்று ஒன்றா சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அகப்பட்டுக்கிட்டா அவ்வளோதானே தப்பினோ பழிச்சோன்னு தலை தெறிக்க மலை அடிவாரத்துக்கு ஓட்டமும் நடையுமா வந்துட்டேன். சந்தனம் விடுவேனா? அது என் மடியில தான் இருந்தது. ஸ்ரீ பாதசாகரோன்னு அந்த கலவை சந்தனத்துக்கு பேரா. பச்சை கற்பூரம், அத்தர், இது அதுன்னு என்னென்னலாம் அதில் சேர்த்துருந்தாங்க. சுவாமி தரிசனம் செய்யறச்சே இந்த பக்தருங்க கோவிந்தா கோவிந்தான்னு ஓயாம ஒழியாம சத்தம் போடுறாங்க இல்லையா, அதால பெருமாளுக்கு தலையை வலிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த வலியை போக்குறதுக்காக இந்த சந்தனத்தை கலந்து அவர் மேலே பூசுவாங்களாம். வாரத்துக்கு ஒரு நாள் அதை வழிச்சு எடுத்து சின்ன சின்ன பொட்டலங்களாக கட்டி வேணுங்கிற பக்தர்களுக்கு விலைக்கு விற்பாங்களாம். திருப்பதி ரேட்டில் பார்த்தா நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்த சந்தனம் 500-1000ன்னு என்ன விலை போயிருக்கோம் போல இருக்கிறதே. யார் கண்டது? போனாலும் போயிருக்கோம். அதுக்குள்ளே அங்கே என்னை காணாத பொன்னுசாமி பிள்ளை சும்மா இருப்பாரா? சந்தன திருட நானாக தான் இருக்கோங்கிறத அவர் எப்படியோ ஊகிச்சுக்கிட்டு கீழே வந்து, ஏண்டா இப்படி கூட செய்யலாமான்னார். நாமெல்லாம் காசு கொடுத்து வாங்கி கட்டுப்படி ஆகிற சமாச்சாரமா இதுன்னு நான் அவர் மேலேயும் கொஞ்சம் சந்தனத்தை எடுத்து பூசி எப்படி இருக்குன்னு கேட்டேன். அது அவர் சூட்டை தணிக்கலைனாலும் என் சூட்டை கொஞ்சம் நாள் தனிச்சு வந்தது. எல்லாம் தீர்ந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு வந்த வேட்டியை செலவைக்கு போட்டேன். ஒரு தடவை இல்லை, பல தடவை போட்டேன். வேட்டி கிழியிற வரையில அந்த சந்தன வாசனை போகவே இல்லை. சந்தன வாசனையும் போகலை, அதன் நினைவும் உங்கள் மனசை விட்டு போகவில்லை. அப்புறம் நம்ம சின்னராஜு நாடகத்தால் சென்னையில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டது. யார் அந்த சின்னராஜு? இப்போ மேலவ தலைவராக இருந்துக்கிட்டு இருக்காரே, சிந்தனை சிற்பி, சிற்றரசு அவருக்கு பேர். அப்போதுதான் அவர் எழுதிய போர்வால் நாடகத்தில் புரட்சியை முன்னின்று நடத்தும் அன்பானந்தனாக நான் வருவேன். அந்த வேடத்தை சிபிசி சிஎன்ஏ கூட ஏற்றிருக்கிறார்கள் போலிருக்கிறதே. ஆமாம், பெரியாரை தவிர பாக்கி எல்லாருமே அந்த வேடத்தை போட்டிருப்பாங்கன்னு கூட சொல்லிடலாம். அவ்வளவு பிரபலமான வேடம் அது. ஏன்னா திராவிட நாடு லட்சியமே அந்த நாடகத்துல தான் அப்போ நிறைவேறிக்கிட்டு இருந்தது. அது எப்படி? புரட்சி தலைவன் அன்பானந்தன் வேடம் போட்டுக்கிட்டு தோள் மேல திராவிடர் கழக கொடியை ஏந்திக்கிட்டு முதல்ல நான் ஒரு சலவை தொழிலாளி கிட்ட போவேன். சலவை தொழிலாளிகளே, சாக அடித்தான் சமரச நோக்கமுடைய ஒருவரை அந்த மாசுபடிந்த மன்னனின் அழுக்கை விழுக்கிறீர்கள் நீங்கள். அவனோ உங்கள் மாசுபடிந்த மனத்தை துடைத்தான் இல்லை. இன்றே புரட்சி செய்யுங்கள், புறப்படுங்கள் என்று ஒவ்வொரு தொழிலாளியிடமும் சென்று பேசி புரட்சி கனலை மூட்டுவேன். அவர்களும் என்னுடன் கொடியேந்தி புறப்படுவார்கள். எங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவன் போல் முடிவேந்தன் ஒருவன் கையில் போர்வாளுடன் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பான். அவன் எங்களை கண்டதும் அதை தூக்கி என்னிடம் கொடுத்து விடுவான். அவ்வளவுதான். விழுந்தது முடியாட்சி, எழுந்தது குடியாட்சி, திராவிட நாடு திராவிடருக்கே என்று நான் முழங்குவேன். என்னை தொடர்ந்து திராவிட நாடு வாழ்க, திராவிட நாடு வாழ்க என்று எல்லோரும் முழங்குவார்கள். திருச்சி, தஞ்சை இந்த பக்கம் எல்லாம் வெற்றி முரசும் வீர முரசும் கொட்டிய இந்த நாடகத்தை சென்னையிலும் நடத்தி பார்த்து விடவேணும்னு நினைச்சார் NVN. எந்த NVN? இப்போ தொழிலாளர் நல அமைச்சரா இருக்காரே, மாண்புமிகு NV நடராசன், அவரை தான். அவரும் TM பார்த்தசாரதியும். திமுகவின் ஆரம்ப காலத்தில் எப்போது பார்த்தாலும் அண்ணாவுடன் இருப்பாரே, அந்த பார்த்தசாரதியா? அவரை தான்.
திமுக வரலாறுன்னு ஒரு புத்தகம் எழுதி அதற்காக எழுத்தாளர் சங்கத்தின் கேடயத்தை கூட வாங்கி இருக்கிறார் போலிருக்கிறதே அவர். ஆமாமா, திமுகவின் வளர்ச்சிக்காக முதலில் மாலைமணி என்று ஒரு நாளிதழை தொடங்கி வைத்தவர் கூட அவர்தானே. அதற்கு அண்ணாதுரை மட்டுமல்ல, கருணாநிதி கூட கொஞ்ச நாட்கள் ஆசிரியரா இருந்ததாக ஞாபகம். அந்த பார்த்தசாரதியும் NVNும் இன்னும் சிலரும் திருச்சிக்கு வந்து என்ன பார்த்தாங்க. நாடகம் நடத்த கூப்பிட்டாங்க. எனக்கு அப்போ சென்னையில நாடகம் போட்டா தேவையில்லைன்னு தோணுச்சு. வந்தேன். சௌந்தர்ய மஹாலில் நாடகம், இழந்த காதல், விமலா அல்லது விதவையின் கண்ணீர், லட்சுமிகாந்தன், இந்த மாதிரி நாடகங்களை போட்டுக்கிட்டு இருந்த வரையில எந்த வம்பும் வரல. போர்வால்னு போட்டதுதான் தாமதம். சர்க்கார் அந்த நாடகத்தை நடத்தக்கூடாதுன்னு தடை போட்டுட்டாங்க. எந்த சர்க்கார்? பிரிட்டிஷ் சர்க்காரா? அவங்க போட்டிருந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். ஒரு பக்கம் ஜனநாயகத்தை கட்டி வளர்த்தாலும் இன்னொரு பக்கம் முடியாட்சிய இன்னைய வரையில கைவிடாம இருக்கிறவங்க அவங்க. அந்த சர்க்கார் போர்வால் நாடகத்தை தடை செய்யல. அதுக்கு பதிலா அப்போ சென்னையில நடந்துகிட்டு இருந்த பிரகாசம் சர்க்கார் தடை விதிச்சுது. பிறகு அப்போதைக்கு அந்த தடையை மீற வேணான்னு வேற நாடகங்களை நடத்த ஆரம்பிச்சோம். ஏன்னா அப்போ நாட்டு நிலவரம் நல்லா இல்லை. எங்க பார்த்தாலும் ஒரே கம்யூனிஸ்ட் கலாட்டா, குழப்பம். பொன்மாலையில கம்யூனிஸ்டுகளை சுட்டு தள்ளுறாங்கன்னு ஒரே புரளி, பீதி. பிரகாசம் வேற ஒரு கம்யூனிஸ்ட கூட வெளியே விடாம பிடிச்சு உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தார். இந்த சமயத்துல என்கிட்ட கூட ஒருத்தர் வந்து, நீங்க டிராமா தொடங்குறதுக்கு முந்தி ஒரு திரை விடறீங்களே, அந்த திரையை கூட கழட்டி சுருட்டி கொஞ்ச நாள் உள்ளே வச்சிருங்க, இல்லைன்னா உங்களையும் கம்யூனிஸ்ட்னு பிரகாசம் உள்ள போட்டுடாலும் போட்டுருவார் அப்படின்னார். அப்படி என்ன இருந்தது அந்த திரையிலே? திராவிடனாரு திராவிடருக்கேன்னு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. உலக பாட்டாளி மக்களே ஒன்றுபடுங்கள்னு இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியிலும் உங்களுக்கு ஈடுபாடு உண்டா என்ன? இல்லாதவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு நிச்சயம் அதுல ஒரு ஈடுபாடு இருக்கத்தான் இருக்கும். சரி, அப்புறம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் வழக்கம் போல அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள ஒருத்தர் ஜீவானந்தம். அவரை ஒரு பிராமண நண்பர் என்கிட்ட அழைச்சிட்டு வந்து, நீங்க தான் இவருக்கு அடைக்கலம் கொடுக்கணும்னார். சரின்னு அவரை நான் மேக்கப் ரூமுக்கு அனுப்பி முதல்ல தலையை மொட்டை அடிக்க சொன்னேன். அப்புறம் நெற்றியிலும் கையிலும் பட்டையா விபூதி பூசி தியேட்டர் முதல் வரிசையில அவரை உட்கார வைத்து தைரியமா நாடகம் பார்க்க சொன்னேன். 22. நண்பர் ஜீவானந்தம். அப்போது உங்களுக்கு இருந்த தைரியம் அவருக்கு இருந்ததா? அந்த விஷயத்துல நானும் அவருக்கு தோற்றவன் இல்லை, அவரும் எனக்கு தோத்தவர் இல்லை. ஆனாலும் அப்போ இருந்த சந்தர்ப்பம் அப்படி. என்னதான் தைரியசாலிகளா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியம் சொல்லிக்க வேண்டி இருந்தது. சொல்லிக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆனால் என்ன? திராவிடர் கழகத்தார் சிலருக்கு இது பிடிக்கல. உனக்கு ஏன் வம்பு? அண்டர் கிரவுண்டுக்காரனை அரெஸ்ட் செய்ய வரப்போ உன்னையும் சேர்த்துல அரெஸ்ட் செய்வாங்கன்னு எனக்கு புத்திமதி சொன்னாங்க. நீங்கள் என்ன சொன்னீர்கள்? உங்கள் புத்திமதிக்கு நன்றி. ஆனா இது கட்சியை பொறுத்த விஷயம் இல்ல, நட்பை பொறுத்த விஷயம். ஆபத்துக்கு உதவுவான் நண்பனை தூக்கி நாடகத்துல சொல்லிட்டு வாழ்க்கையில அதை தூக்கி எறிஞ்சிடுறது அவ்வளவு சரியா எனக்கு படல. நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் நாடகம் முடியும் வரைதானே அவரை உங்களாலே அப்படி வைத்திருக்க முடியும். அதற்கு மேல குட்டி போட்ட பூனை கதை தான். ஆண் பூனை எங்க வந்து தான் போட்ட குட்டிகளை கடித்து போட்டு விடுமோன்னு பயந்து அப்பப்போ அது இடம் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நானும் நண்பர் ஜீவானந்தத்தை இடம் மாட்டி வச்சுக்கிட்டே இருந்தேன். எங்க வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவரை தேடி அவர் கட்சிக்காரங்க சில பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆமாம், அண்டர் கிரவுண்டில் இருக்கும்போது கூட அவர்கள் கட்சி வேலை நிற்காதே. அப்படி வரவங்க பேச்சுக்கு பேச்சு காம்ரேட்னு சொல்றது எனக்கு என்னவோ போல இருக்கும். நான் ஒரு நாள் ஜீவானந்தத்தை கேட்டேன், காம்ரேட்னா என்னையா அர்த்தம்னு. அவர் தோழர்னார். அப்போ தோழர்னு சொல்லிட்டு போறது தானே என்ன? அந்த உரிமை உங்களுக்கு வேணும்னா இருக்கலாம், எங்களுக்கு இல்லைனார். அப்போதான் நான் ஒரு சாதாரண விஷயத்துல கூட அந்த கட்சி எவ்வளவு கட்டுப்பாடோடு இருக்கிறதுங்கிறத விஷயம் எனக்கு புரிஞ்சுது. கட்டுப்பாட்டை மட்டும் அது காட்டவில்லை. என்னதான் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டு கட்சி அல்ல, அயல் நாட்டு கட்சி என்பதையும் அது காட்டவில்லையா? அதையும் காட்டதான் காட்டுது. இருந்தாலும் கட்சி அயல்நாட்டு கட்சியா இருந்தாலும் ஜீவானந்தம் அயல்நாட்டு மனுஷன் இல்லை பாருங்க. அதால நான் அவரை தொடர்ந்து ஆதரிச்சு வந்தேன். அந்த சமயத்துல தான் யாரோ ஒரு வாத்தியார் அம்மாவுக்கு அவர் அடிக்கடி கடிதம் எழுதி என்கிட்ட கொடுத்து அனுப்புவார். ஏதோ கட்சி சம்பந்தப்பட்ட கடிதமாக்கும்னு நினைச்சு நான் அதை பத்திரமா கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுப்பேன். அதை அவங்க வாங்கி படிச்சு பார்த்துட்டு பதில் கடிதம் எழுதி கொடுப்பாங்க.
அதையும் பத்திரமா எடுத்துக்கிட்டு வந்து ஜீவானந்தம் கிட்ட கொடுப்பேன். கடிதம் தான் இப்படி அடிக்கடி கை மாறிக்கிட்டே இருந்ததே தவிர அந்த கடிதங்களால நான் வரும்னு எதிர்பார்த்த புரட்சி அவ்வளவு சீக்கிரம் வர்றதா தெரியல. அது எப்போ வரும்னு ஒரு நாள் ஜீவாவை கேட்டேன். எதுனார்? புரட்சின்னு. அவர் சிரிச்சார். ஏன் சிரிக்கிறீங்கன்னு. நாட்டில் புரட்சி நடந்தாதான் புரட்சியா? வாழ்க்கையில புரட்சி நடந்தா அது புரட்சி இல்லையான்னார். நாட்டில் புரட்சி நடக்காம வாழ்க்கையில எப்படி புரட்சி நடக்கும்னு. பொறுத்து பாருனார். பொறுத்து பார்த்தேன். அதுக்குள்ள ஆவடியில ஒரே கலாட்டா. அங்க ஏதோ ஒரு திருட்டு கூட்டம் முகாம் போட்டு இருக்குன்னு போலீஸார் அவங்கள சுத்தி வளைச்சு பிடிக்க போனாங்க. அப்போ நான் ஜீவாவை அங்கிருந்த ஒரு வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்தேன். அவர் போலீஸாரை கண்டதும் என்கிட்ட கூட சொல்லிக்காம அந்த வீட்டுல இருந்து எப்படியோ தப்பி எங்கேயோ தலைமறைவா போயிட்டார். அதற்கு பிறகு நீங்கள் அவரை பார்க்கவே இல்லையா? தடையெல்லாம் நீங்கி அவர் வெளியே வந்த அப்புறம் பார்த்தேன். புரட்சி? அவர் சொன்ன போல நாட்டுல புரட்சி நடக்கலைனாலும் அவருடைய வாழ்க்கையில புரட்சி நடந்து விட்டது. அது என்ன புரட்சி? அதுதான் அவர் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட புரட்சி. அண்டர் கிரவுண்ட்ல இருந்தப்போ யாரையோ ஒரு வாத்தியார் அம்மாவுக்கும் அவருக்கும் இடையே நான் கடிதம் கொண்டு போய் கொடுக்குற ஆளா இருந்துகிட்டு இருந்தேனே, அந்த கட்சி சம்பந்தப்பட்ட கடிதங்கள் இல்லையா, காதல் சம்பந்தப்பட்ட கடிதங்களாம். ஓ, அவர் காதலி பத்மாவதி அம்மாளுக்கு தான் நீங்கள் காதல் வீடு தூதா இருந்தீங்களா? ஆமாங்க. தேவலையே, நாடக நடிகரான உங்களை வைத்தே அவர்கள் தங்கள் காதல் நாடகத்தை நடத்தி இருக்கிறார்களே. அதை வைத்துதான் அந்த மனுஷர் நாட்டில் நடந்தாதான் புரட்சியா, வாழ்க்கையில நடந்தா புரட்சி இல்லையான்னு அன்னைக்கு என்னை கேட்டிருக்கார். அப்போது எனக்கு புரியல, இப்போ புரிஞ்சு போச்சு. அதோடு அவரை நீங்கள் விட்டு விட்டீர்களா? எங்க விட்டேன்? அவரும் என்னை விடல, நானும் அவரை விடல. என்னைக்கு அவர் திருவொற்றியூர்ல சிலையா நின்னாரோ அன்னைக்குதான் அவருக்கு எனக்கும் இடையே இருந்த தொடர்பு எங்களை விட்டது.